Taste the Daily. மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடியில் திமுக அமைச்சர் தொடங்கி வைத்த புதிய பேட்டரி ஆட்டோக்கள் முதல் நாளிலேயே பழுதாகி நின்ற அவலம் அரங்கேறியுள்ளது. கிழக்கு தொகுதிக்குட்பட்ட வெளிச்சநத்தம் ஊராட்சிக்கு பேட்டரி ஆட்டோக்களை திமுக அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தவுடன் பணியாளர்கள் ஆட்டோக்களை இயக்க முன்வந்தனர். ஆனால் ஆட்டோவை இயக்க முடியாமல் பழுதாகி நின்றதால் அதிர்ச்சியடைந்த பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குப்பைகளை அள்ள வேண்டிய பேட்டரி ஆட்டோக்கள் வழங்கிய முதல் நாளிலேயே பழுதாகி நின்ற அவலம் வேறு எங்கும் நடக்காது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல கிலோமீட்டர் அணிவகுத்து நின்ற கனரக வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் கடந்த வாரம் சாலை இணைப்பில் பிளவு ஏற்பட்டதால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மாற்றுப்பாதையில் கனரக வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ள நிலையில் பெங்களூரு நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறக்க உள்ளதால் கேரள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியுள்ள நிலையில் நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 3867 கன அடியாக உள்ளதால் விரைவில் 142 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தமிழகத்திற்கு வினாடிக்கு 2100 கன அடியும் கேரளாவிற்கு வினாடிக்கு 1767 கன அடியும் நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் கேரளாவின் வண்டி பெரியாறு, வள்ளக்கடவு, சப்பாத்து, உப்புத்தரா பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.